எனக்கு கிளாஸ் ரூமை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கிளாஸ் ரூம்ல நடக்கிற நடவடிக்கைகள். கிளாஸ்ல டீச்சர் வராத போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். லீவ் விட்டா கூட அவ்வளவு சந்தோஷம் வராதுங்க. பிடி அவருக்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. இந்த மியூசிக் கிளாஸ்க்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது சார். கிளாஸ்க்கு டீச்சர் வராத நேரம் அவ்வளவு சூப்பர் நேரம். அது மனசு அப்படி பட்டாம்பூச்சியா பறக்கும் பாருங்க. சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல ஒரு துரோகி இருப்பாங்க. போய் அந்த டீச்சரை கூட்டு வரோம். பார்த்துருக்கீங்களா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் சந்தோஷமெல்லாம் அடைய மாட்டேன். அந்த பெண்ணினுடைய நடவடிக்கை மட்டும் பார்ப்பேன். நாங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கும் போது இதுக்கு மட்டும் என்ன கிரகம்? அது போய் எதுக்கு கூட்டு வருதுன்னா, நம்ம 39 பேரும் ஜாலியாக இருக்கும்போது இந்த ஒன்று மட்டும் யோசிக்குது இல்லை, டீச்சர் வந்திருக்காங்க, என் யூனிட் நடத்தணும், ஏன் வரல? வந்து நடத்தி முடிக்கணுமே. இல்லைன்னா நான் வகுப்பிலே மாணவியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை டீச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுனால எழுந்து போறாள். அவ ஜெயிக்க பிறந்தவ. கை தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்றோம்ல, அதுக்கு வரல கிளாஸ்க்கு. கை தட்டி என்ஜாய் பண்றது வேற வேற இடத்துல பண்ணிக்கலாம், கிளாஸ்ல நோ. இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதுமே, என் பிள்ளை ஜெயிச்சிருமே. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டேபிள்லங்க, சாப்பாடு டேபிள்ல முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். நான் நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை, எங்க இருக்கணுமோ அங்க இருங்க. ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க.